உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச சாப்டர், பிடிச்ச டாபிக். ஸோ ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம அளவீட்டியல் முடிச்சிட்டோம், மெஷர்மெண்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாடல் எக்ஸாமில் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இயக்கம், மோஷன். ஸோ மோஷனில் ஃபஸ்ட்டு வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப பொறுமையாக இன்றைக்கி கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த கிளாஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபிசிக்ஸ் இல்லை, சயின்ஸ்னாலே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட். அதுலேயும் ஃபிசிக்ஸு சொல்லவே வேண்டாம். ஸோ இந்த ஃபிசிக்ஸில் ஒவ்வொரு சாப்டரும் புரிதல் உண்டாக்கும் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மோஷன், இயக்கம். இயக்கம்னா என்ன, இயக்கம் எத்தனை வகைகளாக பிரிக்கிறாங்க, அந்த இயக்கத்துக்கான விதிகள் யார் சொன்னது, நியூட்டன் என்னென்ன விஷயத்த சொன்னார், நியூட்டனோட முன்னோடி, நியூட்டனுடைய ஆசிரியராக கருதக்கூடிய கலீலியோ என்ன சொன்னார், கலீலியோ எதிரியாக இருக்கக்கூடிய அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்ட்டு தான். ஸோ இதுக்கு அடுத்தடுத்த வீடியோ 1 by 1 உங்களுக்கு இயக்கம் சார்ந்து வீடியோஸ் வரும். ரொம்ப பொறுமையாக நிதானமாக உங்களுக்கு புரிதல் உண்டாக்கும் அடிப்படையில் இந்த வீடியோ இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறது கிடையாது. பழைய வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துங்க. கீழே கூட நான் கமெண்ட் செக்ஷனில் அளவீட்டியல் மெஷர்மெண்ட்டை நான் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வீடியோ லிங்க் கொடுத்துட்றேன். சரிங்களா? பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கான PDF ஆல்ரெடி உங்களுக்கு சென்ட் பண்ணியாச்சு. சரிதானே? எஸ், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இயக்கம். முதல்ல இயக்கம்னா என்ன சார், மோஷன் அப்படின்னா என்ன, அதுலேயே மீனிங் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருளானது இயக்க நிலையில் இருப்பதை பற்றி படிப்பது தான் இயக்கவியல். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அது எது வேணாலும் இருக்கலாம். மனிதன் ஒருவன் ஓடிக்கொண்டு இருக்கிறான்னா அவன் இயக்க நிலையில் இருக்கிறான் அப்படின்னு நம்ம அர்த்தம். ஒரு ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா அது இயக்க நிலையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இயக்க நிலைக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா ஓய்வு நிலை. ஓய்வு நிலைனா ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இந்த 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 மானிட்டர் இருக்கு இல்லையா, இந்த போர்டு வந்து இப்போ ஒரு ஓய்வு நிலையில் இருக்குது. ஸோ இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு இயக்க நிலையில் இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ இயக்கவியல், இயக்கத்தில் நீங்கள் என்ன விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா ஒரு பொருள் இயக்க நிலையில் இருப்பதுனா என்ன, ஓய்வு நிலைனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு டெஃபினிஷன். தனது நிலையை மாற்றிக்கொள்ளாமல் ஒரே இடத்தில் இருப்பது ஓய்வு நிலை. சரிங்களா? காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தனது நிலையை மாற்றிக்கொண்டே இருந்தால் அதுக்கு பேர் தான் இயக்க நிலை. அதனால் காலத்தை பொறுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பனிப்பாறைகள்லாம் அப்படியே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா பனிப்பாறைகள் ஒவ்வொரு இடத்த விட்டு நகர்ந்துக்கிட்டு இருக்கு. ஏன் நம்ம ஃபஸ்ட்டு கண்டம் அப்படின்னா 2 கண்டமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் 3 கண்டம், இப்போ 7 கண்டம் இருக்கும் காண்டினென்ட். அப்போ 7 கண்டங்களானது உலகம் சொல்கிறாங்க. இன்னும் பல்லாயிரம் மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 7 கண்டம் 9 கண்டங்களாக கூட மாறலாம். 7 வந்து திரும்ப ஆட் ஆகி 3 கண்டங்களாக கூட மாறலாம். அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறத பொறுத்து தீர்மானிக்கக்கூடாது. காலத்தை பொறுத்து அது மாறுபட்டால் அது இயக்க நிலையில் இருக்கக்கூடிய பொருள் என்று அர்த்தம். சரிதானே? அடுத்து ஓய்வும் இயக்கமும் ஒரு சார்பியல் நிகழ்வு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது அது என்ன சார் சார்பியல் நிகழ்வு? சார்பியல் நிகழ்வு அப்படின்னா என்ன? சார்பியல் நிகழ்வுனா இப்போ ட்ரெயின் நம்ம பார்க்குறோம். நான் ட்ரெயின் வெளியில இருந்து பார்க்குறேன், ட்ரெயின் போயிட்டு இருக்கு. நம்மளை பொறுத்து மட்டும் ட்ரெயினில் இருக்கிறவங்க இயக்க நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி தானே? ட்ரெயினில் இருக்கிறவங்க இயக்க நிலை, ஏன்னா ட்ரெயின் போயிட்டு இருக்கு. ஆனால் ட்ரெயினுக்குள்ளே இருந்து பார்த்தா மரங்கள் எல்லாம் இயக்க நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மரங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த இயக்க நிலையும் ஓய்வு நிலையும் ஒன்றோடு ஒன்று சார்ந்து இருக்குது. அது அந்த இடத்த பொறுத்து மாறுது. அதுதான் சார்பியல் இயக்கம் சார்பியல் நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. டிபெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஒரு பொருளின் மீது செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் நிகழ்வுகளுக்கு காரணம் ஏற்படுவதே இயக்கம். ஒரு பொருளை நான் தள்ளுறேன் இல்லை மூவ் பண்ணுறேன் அப்படின்னா அதோட மெயின் கான்செப்ட் என்ன, இயக்கத்தில் அந்த பொருள் இருக்கிறதுனால தான் நம்ம தள்ளுறோம். சரிங்களா? இந்த இயக்கத்தை அது சுற்றி வரும் பாதையை பொறுத்து பல வகையாக பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு இயக்கம்னா ஃபார் எக்ஸாம்பிள் குண்டின் மீது துளைக்கப்பட்ட தோட்டார் நேர்கோட்டு இயக்கம், சல்லு நேராக தான் போகும். ஒளியின் ஓட்டம் நேர்கோட்டு இயக்கம், நேராக தான் பயணிக்கும். ஒளி, நான் சொல்கிறது லைட்டு. அப்போ அதான் சொல்கிறாங்க சுழற்சி இயக்கம்னா பம்பரம் ஒரு சுழற்சி இயக்கம். பம்பரம் ஒரு சுழற்சி இயக்கம். வட்டப்பாதை இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு இதிலே இருக்கு. கயிறினால் சுற்றப்பட்ட, அதாவது ஒரு கயிறை வச்சு சுற்றணும்னா அது வட்டப்பாதை இயக்கம். கிளாக்கு ஒரு வட்டப்பாதை இயக்கம். ராட்டனம் ஒரு வட்டப்பாதை இயக்கம். அதெல்லாம் அதுக்கு எடுத்துக்காட்டு. நேர்கோட்டு இயக்கம் சொல்லிட்டேன். அலைவு இயக்கம் ஊஞ்சல் எப்படி போகுது, அலைவு இயக்கம். என்ன இயக்கம்? அலைவு இயக்கம். தெரியுதா உங்களுக்கு? அப்புறம் வளைவு பாதை இயக்கம். காகிதங்கள் நம்ம பறக்க விட்டோம்னா அது வளைவு பாதை. ஒழுங்கற்ற இயக்கம். இந்த மாதிரி பல வகையாக பிரிக்கலாம். இது நீங்கள் படித்தாலே சொல்லிடலாம். சரிங்களா? எஸ். அடுத்த டாபிக் பாருலாம். அதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஒரு பொண்ணு ஓடி போய் தாவி கீழே விழுகுது. இது ஒரு இயக்க நிலையிலேருந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ அதான் சொல்கிறாங்க ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். மோஷனுங்கிறது இயக்கம். சரிங்களா? ஃபோர்ஸுங்கிறது விசை. மறந்துடாதீங்க. இப்போ தான் நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வரோம்.
இந்த இயக்கவியல் சார்ந்து இப்போ எப்படி நம்ம வந்து இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பில் வந்து விஜய் ஃபேன் அஜித் ஃபேன் சண்டை போட்டுக்கிறாங்களோ அதே போல் அப்போ கொள்கைகள் சார்ந்து இயக்கவியல் சார்ந்து 2 பேர் தனது கொள்கைகளை எதிரெதிராக இருக்கிறாங்க. ஒருத்தர் பேர் கலிலியோ, இன்னொருத்தர் பேர் அரிஸ்டாட்டில். இந்த சைடு அரிஸ்டாட்டில் இருக்காரா? சரி, ஒருத்தர் பேர் அரிஸ்டாட்டில், இன்னொருத்தர் பேர் கலிலியோ. சரி, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள் கான்செப்ட். இயற்கையான இயக்கம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு 2 பேருக்கு டெஃபினிஷன் மாறுபடுது. நான் ஃபஸ்ட்டு அரிஸ்டாட்டில் சொல்கிறத சொல்கிறேன். அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் இயக்க நிலையில் இருக்கக்கூடிய பொருள் தானாக ஓய்வு நிலைக்கு திரும்பும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார். எப்படி சார், ஒரு பொருள் இயக்க நிலையில் இருக்குன்னா கண்டிப்பாக ஓய்வு நிலைக்கு திரும்பும். அந்த ஓய்வு நிலை திரும்புவதற்கு நம்ம எந்த ஒரு புறவிசையும் கொடுக்க தேவையில்லை அப்படின்னா அது இயற்கையான இயக்கம். புறவிசை என்றால் என்ன? நம்மளா ஏதாவது ஒன்று நிறுத்துறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு, அதை நிறுத்துறதுக்கு ஒரு பாறாங்கல் நேராக அதில் போய் மோதுது, அது புறவிசை. எந்த ஒரு விசையின் கண்டக்டும் இல்லாமல் எந்த ஒரு தொடரும் இல்லாமல் தானாக நின்றுட்டா அதுக்கு பேர் இயற்கையான இயக்கம். ஒருவேளை புறவிசை ஒன்று தேவைப்படுது சார், இந்த ஃபேனை நிறுத்தணும்னா ஏதாவது கடப்பாரி விட்டு நம்ம இதை உடச்சாதான் சார் உண்டு, நடுவில் ஏதாவது ஒன்று திணிச்சாதான் சார் அதை நிறுத்த முடியும் அப்படின்னா அது இயற்கைக்கு மாறான இயக்கம் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்கிறார். அப்போ இயற்கையான இயக்கம் இயற்கைக்கு மாறான இயக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கான டெஃபினிஷன் இதுதான். அப்போ இயக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஓய்வு நிலைக்கு திரும்பும் சொல்கிறது தான் அரிஸ்டாட்டிலோட கோட்பாடு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எஸ். இப்போ இந்த பம்பரத்தை நான் சுற்றுறேன்னா சுற்றிக்கிட்டு இருக்கு, கண்டிப்பாக ஒரு நேரத்தில் ஓய்வு நிலைக்கு திரும்பிடும். ஓய்வு நிலைக்கு அது திரும்பிடும். அப்போ திரும்ப அதுவாக திரும்பிச்சுன்னா அது இயல்பான இயக்கம். நம்ம ஏதோ ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஏதோ ஒரு கல்லால் அடிச்சு இல்லை கையால் அடித்து கீழே விழுச்சுன்னா அது இயற்கைக்கு மாறான இயக்கம் அரிஸ்டாட்டில் சொல்கிறது. அதே நேரத்தில் 2 வெவ்வேறு ஒரு பொருளை, இப்போ இங்கே ஒரு இந்த பென்சில் வச்சுக்குவோம், இங்கே ஒரு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஏதாவது ஒன்று ஸ்பீக்கர், வெயிட்டான ஸ்பீக்கர், சரிங்களா? இது 2ஐயும் ஒரே நேரத்தில் நான் கீழே போட்டேன்னா எது ஃபஸ்ட்டு வந்து அடையும் அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, சம உயரத்தில் 2 வெவ்வேறு நிறை கொண்ட பொருளை கீழே விழும் பொழுது அதிக நிறை கொண்ட பொருள் பூமியை வந்தடையும் அப்படின்னு சொல்கிறாரு அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் சொல்கிறதெல்லாம் நியாயமாக தானே இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் கலீலியோ சொல்கிறாரு, அவர் சொல்வது அத்தனையும் தவறு அப்படின்னு சொல்கிறார். தனக்கு கொள்கை ரீதியாக தவறுன்னு சொல்கிறார். என்ன கரெக்டாக தானே சொல்கிறாரு, என்னப்பா தவறுங்கிற அப்படிங்கிறப்ப அவருக்கு ரிசல்ட், அவர் இதுக்கு ஆப்போசிட்டாக சில கொள்கையில் வழிமுறைகிறார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பொருள் தனது ஓய்வு நிலையோ அல்லது இயக்க நிலையோ நீடித்திருக்குங்கிறார். புரியலையே அப்படின்னா, உலகம் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னா 365 நாளா? ஆமாம், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அது ஒரு ரொட்டேட் ஆயிடும், அது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு பொருள் தனது இயக்க நிலையிலேயே நீடித்து இருக்கும். ஓய்வு நிலையில் இருக்க பொருள் ஓய்வு நிலையே நீடிக்கும். இந்த இந்த மானிட்டர் அப்படியே தான் இருக்கும், நான் தள்ளாத வரைக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப ஒரு பொருள் தனது ஓய்வு நிலையே அல்லது இயக்க நிலையிலேயே நீடித்திருக்கும். நல்லா கவனிச்சுங்களா? அப்ப இவர் சொல்றதுக்கு அப்படி, அவர் என்ன சொல்றாரு, எல்லா இயக்க நிலையும் ஒரு நாள் ஓய்வு நிலைக்கு வந்துருங்கிறாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அது கிடையாது. ஒரு பொருள் தனது ஓய்வு நிலையோ அல்லது இயக்க நிலையிலேயோ நீடித்திருக்கும், புறவிசை ஒன்று செயல்படாத வரை. நான் அந்த மானிட்டரை பிடிச்சி தள்ளாத வரை அது அங்கே தான் இருக்கும். பெரிய பாறாங்கல் பூமி மேலே இடிக்காத வரைக்கும் அது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு கலீலியோ சொல்றார். ஒருவேளை புறவிசை ஒன்று அதனை தாக்கி தனது நிலையை மாற்றி கொள்ளுமையானால் அதுதான் நிலைம பண்பு. ஒவ்வொரு பொருளும் நிலைம பண்பை கொண்டது. நிலைம பண்புனா இன்னர்ஷியா அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நிலைம பண்புனா இந்த போர்டு தனது ஓய்வு நிலையை இருக்கணும்னு நினைச்சுக்க இருக்கக்கூடிய குணம்தான் நிலைமம். என்ன சார் குழப்பறீங்க, புரியலையா சார் அப்படின்னா, இது ஓய்வு நிலையை நீடித்திருக்கும். எப்போ வரைக்கும்? புறவிசை ஒன்று செயல்படாத வரை. சரி, புறவிசை ஒன்று செயல்படுது, அப்போ இது டக்குன்னு கீழே விழுந்துருமா அப்படின்னா, இந்த நான் சொல்ற இந்த நிலைம பண்பை மீறி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாதான் விழுவும். இப்போ இதை ஒரு 5ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைய வச்சு தள்ள சொல்கிறேன், இது விழுமா? விழுகாது. அப்போ இந்த நிலைமை பண்பை மீறி புறவிசை ஒன்று செயல்படணும். ஒருவேளை நான் என்னை மாதிரி நானே போதும், நான் தள்ளிடுறேன் அப்படின்னா அந்த நிலைமை பண்பை மீறி நான் ஒரு விசை ஒன்று கொடுத்துருக்கேன். அப்போ நிலைமை பண்பு கிரேட்டர் தான் இருந்துச்சுன்னா, நம்ம கொடுக்குற புறவிசையோட நிலைமை பண்பு கிரேட்டர் தான் இருந்துச்சுன்னா அந்த நிலை அப்படியே தான் இருக்கும். ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, நான் ஒரு விளக்கமாத்து குச்சி வச்சு நான் அதை தடுக்கணும்னு பார்க்குறேன், முடியுமா? விளக்கமாத்து குச்சி தான் உடையும்.
அப்ப ஓய்வு நிலையில் இருக்கக்கூடியதோ இல்லை இயக்க நிலையில் இருக்கக்கூடிய பொருள் அத்தனைக்குமே நிலைம பண்புன்னு ஒன்று உண்டு. அந்த நிலைம பண்பை பற்றி இவருடைய மாணவரான இவர் புத்தகம் எழுதி வச்ச 2 புத்தகத்தை படித்து விதிகளை எழுதினவர் தான் நியூட்டன். அந்த நியூட்டனின் முதல் விதி தான் நிலைம விதி. அப்ப இவர் சொல்லக்கூடிய கூற்று அப்படியே அரிஸ்டாட்டிலுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. இதுதான் கடைசியாக சரியானதுன்னு ஏத்துக்கிட்டாங்க. அடுத்த கான்செப்ட், இரு வெவ்வேறு நிறை கொண்ட பொருளை காற்றில்லாத நேரத்தில், அது ரொம்ப முக்கியம், காற்றில்லாத நேரத்தில் சம உயரத்தில் போடப்பட்டால் இரண்டும் ஒரே நேரத்தில் வந்தடையும் சொல்றாரு. நம்மளுக்கு புரியாத மாதிரியே இருக்கும். இல்லையே அவர் சொல்றதான் இல்லை, இவர் சொல்றதான் கரெக்டுன்னு ஏத்துக்கிட்டாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. இப்பயும் கலிலியோ எக்ஸ்பெரிமெண்ட்னு யூடியூப்ல அடிங்க. எந்தெந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம்ல, ஓடிடி எந்தெந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு பதிலாக கலிலியோ எக்ஸ்பெரிமெண்ட்னு அடிங்களேன். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வரும், அமெரிக்கா நடத்தினது. சூப்பராக இருக்கும். அந்த அந்த அவ்வளோ ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு கோழி இறகு இருக்கும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு. கோழி இறகு இருக்கும், இங்கே ஒரு குண்டு இருக்கும். ரெண்டும் ஒரே நேரத்தில் காற்றில்லாத நேரத்தில். அப்போ இப்போ ஏன் சார் ஃபர்ஸ்ட் குண்டு வருது கோழி இறகு பறக்குதுன்னா, காற்றுள்ள நிலையில் காற்றின் உராய்வு விசை, அந்த உராய்வு விசை தான் புற விசை. அந்த உராய்வு விசையின் காரணமாக தான் அது கீழே விழுகலை. காற்று உராய்வு விசை இல்லை என்றால் என்ன ஆகும்? 2 பொருளும் ஒரே நேரத்தில் தான் கீழே விழுகும். உராய்வு விசை இல்லைன்னா காற்று இல்லாத நேரத்தில் சொல்றாரு. இது தான் இதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். கிளியர்ல 10ஆம் வகுப்புல இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி, அதாவது டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். சார் டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சியிலேருந்து நான் மதுரைக்கு போகணும். திருச்சியிலேருந்து மதுரைக்கு போகணும். நான் எப்படியெல்லாம் போகலாம்? புதுக்கோட்டை வழியாக, காரைக்குடி வழியாக, மேலூர் வழியாக, ஊர் சுற்றியும் போகலாம். இல்லை டேரெக்டாக இங்கேருந்து பைபாஸை பிடிச்சா டேரெக்டாக மதுரைக்கும் போகலாம். தொலைவுங்கிறது நம்ம எந்த பாதையில் போகிறோமோ அதுதான் தொலைவு. தொலைவு என்பது 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட நீளம். The length of 2 points is called as distance. அந்த டிஸ்டன்ஸ் நம்ம கடந்து போகும் பாதையை சார்ந்தது. நான் இந்த பாதையில் போனால் 200 கிலோமீட்டர், இந்த பாதையில் போனால் 100 கிலோமீட்டர். அப்போ டிஸ்டன்ஸுங்கிறது நம்ம எந்த பாதையை கடக்கிறோமோ அதனை சார்ந்தது. கிளியரா? ஆனால் இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது நீ எந்த பாதையில் போனாலும் எனக்கு த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை தான் எடுத்துக்குவேன். அதாவது 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மிக குறைந்த பாதையின் நீளம். மிக குறைந்த பாதையின் நீளம் அப்படிங்கிறது டைரக்டா போனா மட்டும்தான் வரும். அதுக்கு பேர் தான் இடப்பெயர்ச்சி. அதே நேரத்தில் நீ ஊர் சுற்றி போனாலும் உலகம் சுற்றி போனாலும் நான் இடப்பெயர்ச்சிங்கிற வேல்யூவை 100 தான் எடுத்துக்குவேன். அது கடந்து வரும் பாதையை சார்ந்தது அல்ல இடப்பெயர்ச்சி. ஆனால் தொலைவு கடந்து வரும் பாதையை சார்ந்தது. இதோட எஸ்ஐ யூனிட் மீட்டர், இதோட எஸ்ஐ யூனிட் மீட்டர். இது ஒரு ஸ்கேலார், இது ஒரு வெக்டார். ஸ்கேலார் என்றால் எண் மதிப்பை மற்றும் பெற்றிருக்கும். டிஸ்டன்ஸை சொல்றேன், தொலைவை சொல்றேன். தொலைவுக்கு ஸ்கேலார், இடப்பெயர்ச்சிக்கு வெக்டார். வெக்டார் எண் மதிப்பு மற்றும் திசையை பெற்றிருக்கும். எண் மதிப்பு மற்றும் திசையை பெற்றிருக்கும். புரியற மாதிரி சொல்லுங்க சார் அப்படின்னா, இந்த இடத்துல நான் இப்படி இருக்கு சரிங்களா, ஒரு 100 மீட்டர் ஒரு நீச்சல் போட்டி வைக்கிறாங்க. ஒரு நீச்சல் வீரர் இங்கேருந்து போயிட்டு 100 மீட்டர் கடந்துட்டு இங்கேருந்து பாதையில் வந்து நிற்கிறார். ஓகேங்களா, ஒரு 50 மீட்டர் வந்து நிற்கிறார். போயிட்டு ரிட்டன் ஒரு 50 மீட்டர் வந்து நிற்கிறார். இப்போ அந்த நீச்சல் வீரர் கடந்த தொலைவு என்னன்னு கேட்டாங்கன்னா 100 + 50 150. திசையெல்லாம் பேசவே வேண்டாம். பெட்ரோல் மாதிரி நீங்கள் ஊர் சுற்றி உலகம் சுற்றி போனாலும் எவ்வளோ கிலோமீட்டருக்கு எவ்வளோ பெட்ரோல் அந்த மாதிரி. ஆனால் இடப்பெயர்ச்சி என்பது தான் இருக்கும் இடத்தில் இருந்து ஊர் சுற்றி எங்கு சுற்றி போனாலும் தற்போது வந்துட்டாரா, இங்கே போயிட்டு இங்கே வந்துட்டாரா, இப்போ இருக்கிற இடத்துல இருந்து எவ்வளோ தூரம் இருக்காரோ அதுதான் அதனுடைய இடப்பெயர்ச்சி. என்னப்பா சொல்ற? ஆமாம். இப்போ ஒருவேளை அவர் போயிட்டு ரிட்டன் இந்த இடத்துக்கே வந்துட்டாருன்னா இடப்பெயர்ச்சி சுழி முட்டை. அப்ப 100 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டன் ஒரு 50 கிலோமீட்டர் வந்துட்டாரு. அப்ப மிச்சம் 50 மீட்டர். அப்ப இடப்பெயர்ச்சி 50, தொலைவு 150. மறந்துடாதீங்க. ஓகேவா? அப்ப தொலைவின் மதிப்பு எப்போதுமே எப்படி இருக்கும்? இடப்பெயர்ச்சியின் மதிப்பை விட ஈக்குவலா அதிகமாக தான் இருக்கும்.
தொலைவின் மதிப்பானது இடப்பெயர்ச்சியின் மதிப்பிற்கு சமமாகவோ, ரெண்டும் ஈக்குவலா இருக்கலாம் அல்லது அதிகமாகவோ தான் இருக்கும். புரியுதா கான்செப்ட்? புரியுதா என்ன புரியலையா? ஏன்னா இது கேட்டு வச்சிருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இப்படி போகலாம், இப்படி போகலாம், இப்படி போகலாம். இது ஒரு 100, இது ஒரு 150, இது ஒரு 200. தொலைவு பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ஒன்று 150 வரலாம், இன்னொரு 100 வரலாம், இன்னொரு 200 வரலாம். இடப்பெயர்ச்சிக்கு நீ எந்த பாதையில் போனாலும் 100 தான். இப்போ தொலைவின் மதிப்பு இடப்பெயர்ச்சியின் மதிப்பிற்கு சமமாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கும். ஸ்டேட்மெண்ட் புரியுதா? இப்போ இடப்பெயர்ச்சியிலிருந்து பேசணும்னா, அதாவது டிஸ்டன்ஸோட வேல்யூ டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ விட ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தன், டிஸ்டன்ஸோட வேல்யூ ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தன் கம்பேரிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ. இந்த சைடு இடப்பெயர்ச்சியின் மதிப்பு தொலைவின் மதிப்புக்கு சமமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும், லெஸ் தென். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ ஈக்குவல் ஆர் லெஸ் தென் கம்பேரிட்டிவ் எது? டிஸ்டன்ஸ் வேல்யூ. ரொம்ப முக்கியம். புரியுதா இல்லையா? ரெண்டுக்கும் பாயிண்ட் ஒன்று தான். இதைத்தான் இதில் நான் கடந்து வரும் பாதையை சார்ந்தது இதான் கொடுத்துருக்கேன். படித்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். சொல்லியாச்சு. அழகு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இப்போ நான் 2 பார்த்தோம் இல்லையா? தொலைவு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு பொருள் அடையும் தொலைவு, ஒரு பொருள் அடையும் தொலைவு, அதுக்கு பேரு தான் வேகம், அதாவது ஸ்பீடு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு பொருள் அடையும் இடப்பெயர்ச்சி, அதுக்கு பேரு தான் திசைவேகம், வெலாசிட்டி. ரொம்ப முக்கியம். தொலைவு டிவைடட் பை டி இஸ் ஈக்குவல் டு வேகம். இடப்பெயர்ச்சி டிவைடட் பை டி திசைவேகம். Speed is nothing but distance divided by time. Velocity is nothing but displacement divided by time. So தொலைவு என்பது ஸ்கேலார்னால வேகமும் ஒரு ஸ்கேலார். இதுக்கு மீட்டர்னா வேகத்துக்கு மீட்டர் பர் செகண்ட் டைம் இருக்கிறதுனால, அப்ப இங்கேயும் மீட்டர் பர் செகண்ட். இது ஸ்கேலார், இது வெக்டார். திசைவேகம் வெக்டார். ஏன்? இடப்பெயர்ச்சி ஒரு வெக்டார், அப்ப அது மூலமா டெரிவேட் பண்ற திசைவேகமும் ஒரு வெக்டார். இதைத்தான் அதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்பீட், ஹவு ஃபாஸ்ட் யூ ஆர் டிராவலிங், நீ எவ்வளோ ஃபாஸ்ட்டில் போறியோ அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஸ்பீட். வெலாசிட்டி, ஸ்பீட் இன் கிவன் டைரக்ஷன், ஒரு குறிப்பிட்ட திசையில் செய்யக்கூடிய வேகம், அதுதான் வெலாசிட்டி. நீ எவ்வளோ இதில் ஸ்பீடில் ஒரு டைரக்ஷனில் போறியோ அதுதான் வெலாசிட்டி. அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, இத்துடன் இந்த ஸ்கேலார் கான்செப்ட் முடிஞ்சிச்சு. எது முடிஞ்சு? தொலைவு மற்றும் வேகம், ஸ்கேலார் முடிஞ்சு. இனிமேல் நம்ம படிக்க போகிறதெல்லாம் வெக்டார் தான். வெக்டார்னா புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் படித்த 2 டெரிவேட்டிவ் என்னென்ன பார்த்தோம்? டிஸ்டன்ஸ் பார்த்தோமா? டிஸ்டன்ஸ், அதிலிருந்து டெரிவேட் பண்ணுற ஸ்பீடு. தொலைவு மற்றும் வேகம், இது ஸ்கேலார். இந்த சைடு டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டின்னு சொல்றோம் இல்லையா? இது ரெண்டும் வெக்டார். இப்போ இதுல இருந்து தான் நம்ம அடுத்து டெரிவேட் பண்ணுவோம். புரியுதுங்களா? அதோட நிறுந்துருச்சு. இப்போ இனிமே இதுல இருந்து எப்படி 1 by 1 பார்க்க போறோம். நான் சொல்றது புரியுதா? டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்துட்டோம், இடப்பெயர்ச்சி பார்த்துட்டோம், திசைவேகம் பார்த்துட்டோம். இப்போ திசைவேகத்திலிருந்து டெரிவேட் பண்றது தான் முடுக்கம், ஆக்சிலரேஷன். ரொம்ப முக்கியம். டே மச்சான், ஆக்சிலேட்டர் திருவிடா, வேகமா போறோம். டே ஆக்சிலேட்டர் கம்மி பண்றா, மாடு வந்துருச்சுடா, குறைக்கிறோம். ஆக்சிலரேஷன். ஒரு திசைவேக மாறுபாடு தான் ஆக்சிலரேஷன், முடுக்கம். அப்போ ஒரு திசைவேகம் மாறினால் ஆக்சிலரேஷன். ஒருவேளை திசைவேகம் மாறலன்னா 100லயே போடா, எவனுமே இல்லை. அந்த இடத்துல ஆக்சிலரேஷன் இல்லை, சுழி. அப்ப திசைவேக மாறுபாடே முடுக்கம். அப்ப திசைவேக மாறுபாடு, திசைவேக மாறுபாடு வீதமே முடுக்கம். ஏ இஸ் நத்திங் பட், டெல்டாங்கிறது சேஞ்ச், மாறுபாடு. சேஞ்ச் இன் வெலாசிட்டி இன் எ பர்டிகுலர் டைம் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிலரேஷன். அப்ப இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒரு ட்ரெயின் ஸ்டார்டிங் சோர்ஸ் 0 கிலோமீட்டர் நிக்குது, எண்டிங் 0 கிலோமீட்டர் நின்றுச்சு.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு 50 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல போகுது, அதுக்கப்புறம் இந்த பையன் 100 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல போகுது, இங்க இருந்து 100 கிலோமீட்டர் ஸ்டாப்பே கிடையாது, 100 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல போய்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல 50 கிலோமீட்டர் ஃபாஸ்ட் வந்துருச்சு, நிக்க போகுது, நின்றுச்சு. இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கணும், இந்த இடத்தில் ஆக்சலரைசேஷன் என்னன்னா திசைவேக மாறுபாடு. திசைவேக மாறுபாடு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ உங்களுக்கும் எனக்கும் வயது மாறுபாடு எப்படி கண்டுபிடிப்பீங்க? பெரிய வயசுல இருந்து சின்ன வயசை மைனஸ் பண்ணுவோம். ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஸ்டார்டிங் வெலாசிட்டியை யூன்னு எடுத்துக்கிறாங்க, எண்டிங் வெலாசிட்டியை வின்னு எடுத்துக்கிறாங்க. அதாவது இறுதி திசைவேகம் என்பது v, ஆரம்ப திசைவேகம் என்பது u. அப்ப இறுதி திசைவேகத்திலிருந்து ஆரம்ப திசைவேகத்தை மைனஸ் பண்ணணும். ஸோ அப்ப அதை நம்ம எப்படி எழுதணும்? 5ல வச்சுக்கலாம். 5 5 5. ஓகே, 5ல வச்சுக்கிட்டு v minus u divided by t is called as acceleration. v na ending velocity to starting velocity, initial velocity. ஓகேவா? அப்ப இறுதி திசைவேகத்துல இந்த மைனஸ் பண்ணி டிவைடட் பை t போடணும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணணும். இதுல இருந்து மைனஸ் பண்ணா 50 மைனஸ் 0 50. அப்ப 50 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஏன் சார் செகண்ட் ஸ்கொயர் போடுறோம்? ஏன்னா வெலாசிட்டிக்கு ஆல்ரெடி மீட்டர் பெர் செகண்ட், இங்க ஒரு டி இருக்கு, அதுக்கு ஒரு எஸ், அப்ப மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்ப இடப்பெயர்ச்சிக்கு மீட்டர், வெலாசிட்டிக்கு மீட்டர் பெர் செகண்ட், ஆக்சலரைசேஷனுக்கு முடுக்கமுக்கு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்ப 50 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்ப இந்த இடத்துல பாருங்க, அப்ப 100ல 50 போச்சுன்னா 50 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இங்க கவனிங்க, 100 மைனஸ் 100 0. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றேன்? திசைவேக மாறுபாடே நடக்கல. திசைவேக மாறுபாடு நடக்கவில்லை என்றால் அந்த பொருள் சீரான இயக்கத்தில் இயங்குது என்று அர்த்தம். சூரியனை சுற்றி வரும் கோள்கள் சீரான பாதையை இயங்குது. கரெக்டா ஒரு வருஷத்துக்கு சுத்தி வந்துடும். நீங்க அதெல்லாம் மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ரொட்டேட் ஆகி வந்து நிற்கும் சார். அது சீரான இயக்கம் சார். கிளாக்கு கரெக்டா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ரொட்டேட் ஆயிரும் சார். 1 மணி நேரத்துக்கு பெரியமுள்ள ஒரு தடவை 360 டிகிரி ரொட்டேட் ஆயிரும் சார். நீங்க என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் பேட்டரி வேணா கலெக்ட்னா தான் உண்டு. அப்ப அதுக்கு பேரு சீரான இயக்கம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கரெக்டான குறிப்பிட்ட தொலைவை கடக்குமேயானால் சீரான இயக்கம். கரெக்டா 1 ஹவருக்கு இது 100 கிலோமீட்டர் கடந்துரும். கரெக்டா அரை மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் கடந்துரும். கரெக்டா காமன் நேரத்துக்கு 25 கிலோமீட்டர் கடந்துரும். கரெக்டா காமன் நேரம் கிளம்பினா 25 கிலோமீட்டர் கடந்துரும். அப்ப சம இடைவெளியில் சம காலத்தை கடக்குமேயானால் சீரான இயக்கம். புரியுதா மீனிங்? ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம், புரிஞ்சுக்குவோம். ஆனா வார்த்தைகளை மிஸ் பண்ணிடுவோம். சம காலத்தில் சம தொலைவை கடக்கும். சம காலங்கிறது நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். காமன் நேரம் எத்தனை கிலோமீட்டர்? 25 கிலோமீட்டர் கடக்குது. அப்ப சம காலத்தில் சம தொலைவை கடக்குமேயானால் சீரான இயக்கம். சம காலத்தில் சம தொலைவை கடக்க முடியவில்லை என்றால் சீரற்ற இயக்கம். முடிஞ்சு போச்சு. அப்ப இதெல்லாம் சீரற்ற இயக்கம். சீரற்ற இயக்கத்திற்கு மட்டும்தான் ஆக்சலரைசேஷன் உண்டு. அப்ப இது ஒரு சீரான இயக்கம். ஆக்சலரைசேஷன் சுழி ரொம்ப முக்கியம். சீரான இயக்கத்திற்கு முடுக்கத்தின் மதிப்பு சுழி. கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிசில. சரி வாங்க. அப்ப இதுல இருந்து மைனஸ் பண்ணா 50, இதுல இருந்து மைனஸ் பண்ணா 50, இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 50 மைனஸ் 100. அப்ப மைனஸ் 50 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இங்கேயும் மைனஸ் 50. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு வேல்யூ, ஆக்சலரைசேஷன் வேல்யூ பாசிட்டிவ்ல இருந்தா அது பாசிட்டிவ் ஆக்சலரைசேஷன். நேர் முடுக்கம், இது எதிர் முடுக்கம். பாசிட்டிவ்ல வந்தா நேர் முடுக்கம், நெகட்டிவ்ல வந்தா எதிர் முடுக்கம். ஏன்னா இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார். இதை தாங்க திரும்ப திரும்ப இதுல சொல்லியிருப்பாங்க. புரியுதா? அப்ப இந்த கொடுத்துருக்காங்க இனிஷியல் பொசிஷன், ஃபைனல் பொசிஷன், சேஞ்ச் இன் வெலாசிட்டி இன் எ பர்டிகுலர் டைம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பொருள் ஏற்படக்கூடிய திசைவேக மாறுபாடு v minus u divided by t is equal to a. ஓகேவா? சரி, அடுத்து பார்த்தலாமா? அடுத்து மூமெண்டம், உந்தம். உந்தம்னா தள்ளுறது. ஒரு பொருளை தள்ளுதல் அல்லது இழுத்தல் உந்தமாகும். ஒரு பொருளை தள்ளுதல் அல்லது இழுத்தல் உந்தமாகும். மொமெண்டம். மொமெண்டத்தை பீன்னு சொல்லுவாங்க. ஆக்சலரைசேஷனை ஏன்னு சொல்ற மாதிரி இதை பீன்னு சொல்லுவாங்க. அப்ப பி இஸ் ஈக்குவல் டு ஒன்னும் கிடையாது. இது எதனை சார்ந்ததுன்னா பி இஸ் நத்திங் பட் எம் இன்டு பி. அதனை எம் ஃபார் மாஸ், நிறை, வி ஃபார் வெலாசிட்டி, திசைவேகம். அப்ப ஒரு பொருளில் ஏற்படும் உந்தமானது அப்பொருளின் நிறைக்கும் அந்த பொருளின் மீது செயல்படும் திசைவேகத்தின் பெருக்கற்பலனுக்கு சமம்.
உந்தம் என்பது ஒரு பொருளின் ஏற்படக்கூடிய உந்தமானது அப்பொருளின் நிறைக்கு மற்றும் திசைவேகத்தின் பெருக்கற்பலனுக்கு சமம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே இருக்குது, மானிட்டர் இருக்கு, இதோட நிறையும் நான் கொடுக்குற அந்த வெலாசிட்டியும் தான் இது நகர்றது முடியும், இல்லைன்னா நகராது. இந்த இரண்டின் பெருக்கற்பலன் தான் உந்தம், மறந்துடக்கூடாது. ஓகேவா? இப்போ ஏன் சார் உந்தத்தை பற்றி பேசுறீங்க? வெலாசிட்டி மாறுறது தான் velocity, change in velocity in particular time is called as என்ன சொன்னேன்? acceleration. சரி என்னங்க அது? திசைவேக மாறுபாடு முடுக்கம். திசைவேக மாறுபாடு முடுக்கம், உந்த மாறுபாடு விசை. அவ்வளவுதான். உந்த மாறுபாடு இதனுடைய மாறுபாடு தான் என்னது? விசை. விசைங்கிறது ஃபோர்ஸ். இதனை பத்தி சொல்றது தான் நியூட்டனோட இரண்டாவது விதி. முடிஞ்சு போச்சு. நியூட்டனின் முதல் விதி நிலைமை விதி, கலிலியோ சொன்னது. ஒவ்வொரு பொருளும் தனது ஓய்வு நிலையோ அல்லது இயக்க நிலையை நீடித்திருக்கும். எப்ப வரைக்கும்? புறவிசை ஒன்று செயல்படாத வரை. புறவிசை ஒன்று செயல்படாத வரை ஒரு பொருளானது தனது ஓய்வு நிலையோ இயக்க நிலையோ நீடித்தும் இருக்கும் பண்பே நிலைமம் எனப்படும். நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. நியூட்டனின் இரண்டாம் விதி உந்த மாறுபாடு வீதமே விசை ஆகும். உந்த மாறுபாடு என்றால் உந்தம் என்பது P = mv. அந்த பொருளின் நிறையை மற்றும் திசைவேகத்தை சார்ந்தது. அப்ப உந்தமானது ஒரு பொருளின் மற்றும் அப்பொருளில் செயல்படும் திசைவேகத்தின் பெருக்கற்பலனுக்கு சமம். அதன் திசை பொருள் திசையிலேயே அமையும். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உந்தம் நம்ம வாழ்க்கையில் எங்கெங்க நடக்குதுன்னு பார்ப்போம். எல்லா இடத்துலயும் உந்தம் இருக்கு. ஆக்சிடென்ட் ஆகுது. இப்ப நின்றுகிட்டு இருக்க ஒரு காரு, ஒரு பொருள் ஓடி வருது, ஐ மீன் ரன்னிங்ல இருக்கு, ஓகே, இயக்க நிலையில இருக்கு, ஓய்வு நிலையில இருக்கு. இது வந்து இடிச்சா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நின்றுகிட்டு இருக்க கார்ல ஒரு பொருள் வேகமா வந்து இடிக்குதுன்னா நொறுங்கிடும். அதோட ஏன் நொறுங்குது? உந்தத்தினால் ஏற்படக்கூடிய விசை, அதனால் ஏற்படக்கூடிய கைனெட்டிக் எனர்ஜி, இயக்க ஆற்றல் எங்க போறதுன்னு தெரியாம அந்த இயக்க ஆற்றல் அப்படியே எனர்ஜெட்டிக் ஆற்றலா மாறுது. சவுண்ட் எனர்ஜி மற்றும் அது தெர்மல் எனர்ஜியா மாறும். தெர்மல் எனர்ஜினா வெப்ப ஆற்றல். வெப்ப ஆற்றல் மற்றும் ஒளி ஆற்றலாக மாறுறதுனா நொறுங்கிருது. அப்ப அந்த ஆற்றல் அங்கேயே நிற்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப இந்த இடத்துல உருவாகக்கூடிய உந்தம் இதன் மீது பட்டு அந்த உந்தம் இருக்கு இல்லையா, அந்த உந்தம் சமநிலை பெறுவதற்காக முயற்சிக்கிறது. நான் சொல்றது புரியுதா? உந்த அது நேர்கோட்டு உந்தம் சமன்பாடு பின்னாடி நீங்க படிப்பீங்க. இந்த இடத்துல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆரம்ப உந்தத்தின் மதிப்பானது இறுதி உந்தத்தின் மதிப்புக்கு சமமாக இருக்கும். புரியலையா சார் அப்படின்னா, இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். குரூப் 2 லெவல்ல கேட்கலாம். அதனை இனிஷியல் மொமெண்டம். இனிஷியல் மொமெண்டம்னா ஒன்றும் கிடையாது. இப்ப இதுல இருக்கிற மொமெண்டோ வேல்யூ எம்வியா, இதோட மொமெண்டம் எம்வியா. இப்ப இதோட மொமெண்டம் எடுத்துக்கலாம், இதுவும் ஒரு எம்வின்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுல போய் இது இடிக்குது. அப்ப என்ன ஆகணும்? மைனஸ் பண்றோம், அப்படிதானே? இடிக்குதுனால மைனஸ் பண்றோம். இப்ப இது நிக்குது, இது போகுது, அப்ப மைனஸ் பண்ணோம். வெளியில வர அவுட்புட் எப்படி ஆகும் அப்படின்னா, இந்த 2 எம்மையும் ஆட் பண்ணி ஃபைனலா ஒரு வெலாசிட்டிக்கு மாறும். இது நார்மல் வெலாசிட்டி. இங்க வெலாசிட்டி 0, ஒண்ணுமே இல்லை. இந்த வெலாசிட்டியோட இடிச்சு இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். இனிஷியல் மொமெண்டம்னா ஒன்றும் கிடையாது, இந்த பியும் இந்த பி வேல்யூயும் கூட்டிடணும். கூட்டி அவுட்புட் என்ன ஆகும்னா, இந்த 2 நிறைய ஆட் பண்ணி தனியா ஒரு வெலாசிட்டி கிரியேட் ஆகும். அந்த வெலாசிட்டி இதில் கூடிய வெலாசிட்டியை விட வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெலாசிட்டி ஃபாஸ்ட்டாக வருது, இங்கே வெலாசிட்டியே கிடையாது. அப்போ ஆட் பண்ணும்போது இங்கே ஒரு புது வெலாசிட்டி கிரியேட் ஆகும். அந்த வெலாசிட்டி லோவாக இருக்கும். அதனால தான் வண்டி நின்றுது ஆக்சிடென்ட் ஆனோன்னு. ஒருவேளை 2 வண்டியுமே போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு மாதிரி வரும். அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இந்த கான்செப்ட் நான் பழைய வீடியோவில் எடுக்கலை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்போ இதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓப்பன் சிஸ்டம் க்ளோஸ் சிஸ்டம்ங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். 2 வண்டியும் ஒன்றுக்கு ஒன்று இடிச்சிருச்சுன்னா அந்த எனர்ஜி சவுண்ட் எனர்ஜி தெர்மல் எனர்ஜியாக மாறிடும். அதனால தான் ஆக்சிடென்ட் ஆகி நொறுங்கிடுது. இடிச்சா அப்போ நொறுங்காம சொல்கிறோம்ல, ஏன் நொறுங்குது? அந்த இயக்காற்றல் ஃபார்முலா தெரியும் தானே? கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் mv². இயக்காற்றல் ஆஃப் mv². சரி, அதை விட்டுருவோம், அப்போ அதுக்கு அப்புறம் போவோம். இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு கொஸ்டின், இது ஒரு கொஸ்டின் வச்சுக்குவோம். ஒரு ஸ்கேட்டர், ஒரு பர்சன் மேலே இடிக்கிறார். ஒரு பர்சன் மேலே இடிக்கிறார்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இது ஒரு காரு, ஏண்டா இதெல்லாம் ஒரு காராடா அப்படிங்காதீங்க. இப்போ இங்கே ஒரு காரு, இந்த காரு நிற்கிது, ஓய்வு நிலையில் இருக்குது, பார்க்கிங் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. இவன் ஃபாஸ்ட்டாக வாரான், ஓகேவா? இவன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 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 50 கிலோமீட்டர் பர் ஹவர், ஆனால் மீட்டர் பர் செகண்ட்ஸ் தான் இருக்கணும் வச்சுக்கோ. ஒரு 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 10 மீட்டர் பர் செகண்ட்ஸ் ஃபாஸ்ட்டில் வரான். 10 மீட்டர் பர் செகண்ட்ஸ் ஃபாஸ்ட்டில் வரான். கிலோமீட்டர்னா ரொம்ப கூட வரும். ஒரு 100-150 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கேன். வந்து பொல்லீர்னு ஒரு அடி இங்கே இருக்கிறேன். இவன் 7 உட்காந்து இருக்கான். இப்போ வெயிட் ரொம்ப முக்கியம், சாரி மாஸ் ரொம்ப முக்கியம். இது பெரிய காரு, இது வந்து ஒரு இனோவா கார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 800 மாற்றி 800 வச்சுக்குவோம். சின்ன கார், ஸ்டார்டிங் லெவல் இருக்கக்கூடிய கார். அப்போ இதோட மாஸ் நம்ம சும்மா ஏதாவது தோரணமாக வச்சுக்குவோம். இது ஒரு சம்திங் எத்தனை கிலோகிராம், ஒரு 200 கிலோகிராம் வச்சுக்குவோம். 200 கிலோ சும்மா இதுக்கு சொல்கிறேன். இது ஒரு 500 கிலோகிராம் வச்சுக்குவோம். இப்போ இதுதான் சுச்சுவேஷன். என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே. இன்ட்ரெஸ்டிங். இது 7 இருக்கிற காரை போய் இடிக்குது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல நீங்கள் எதை மாறுபாடு பாருன்னா, உந்த மாறுபாடை ஃபாலோ பண்ணுறீங்க. உந்த மாறுபாடு நடைபெறுது. உந்த மாறுபாடு ஃபார்முலா ஒன்றும் இல்லை, ஆரம்ப உந்தமானது இறுதி உந்தத்திற்கு சமமாகும். அதாவது P1 ஈக்குவல் டு P2ன்னு வச்சுக்கோங்க. P1ங்கிறது இதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ P1ஓட வேல்யூ என்ன? அப்போ அந்த உந்த மாறுபாடோட கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலா ரொம்ப ஈஸி. இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு எண்டிங் மொமெண்டம். இனிஷியல் மொமெண்டோட ஃபார்முலா என்ன? mv plus m1v plus m2v2 equal to m1 plus m2 கிரியேட் ஒரு நியூ. அப்ப mvனா இதுக்கு mv வரும், இது ரெண்டையும் பெருக்கணும். ஏன்னா p equal to mvன்னு சொன்னேன். m for mass. அப்ப இது ரெண்டையும் பெருக்கணும். அப்ப இது ரெண்டையும் பெருக்குனா 500 plus 5000 வந்துருது. பிளஸ் இங்க பாருங்களேன், இது நின்றுகிட்டு இருக்கு. அப்ப நின்றுகிட்டு இருந்தா 0 வெலாசிட்டி, 0 into 0. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு பொருள் இயக்க நிலையில் இருந்தால் மட்டும்தான் உந்தம் உண்டு, இல்லைன்னா உந்தம் கிடையாது. ஒரு பொருள் மூமெண்ட் ஆனா இயக்க நிலையில் இருந்தால் மட்டும்தான் உந்தம் இருக்கும். இயக்க நிலையில் இருந்தால் தான் வெலாசிட்டியே இருக்கும். நான் சொன்னேனே, இயக்க நிலையில் இருந்தால் தான் வெலாசிட்டி. வெலாசிட்டி இல்லைன்னா இங்க எதுவுமே இல்லையே. அப்ப வெலாசிட்டி 0னா நீ எவ்வளவு கிலோகிராம் வேணா வச்சுக்கீங்க, 0 தான். அப்ப இது 0 ஆயிடுச்சு. m plus m2 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம், மொத்தம் 700 v2. ஆன்சர் இஸ் நத்திங் பட், இப்ப இது ரெண்டும் இடிச்சு என்ன ஆகும்னா எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னா v2 is nothing but 5000 divided by 700. 50 divided by 7. இதை நான் 5ன்னு கூட வச்சுக்கிட்டேன்னா கூட ஒரு 10ன்னு வச்சுக்கோமே, ஒரு பாயிண்ட் வரும். அப்ப இது ரெண்டும் இடிச்சு இந்த உந்தமான திசை வேகம் இத்தனை வேகத்துல போகும்போது அந்த எனர்ஜி எல்லாம் கிராக், அதாவது அந்த சவுண்ட் எனர்ஜி மற்றும் அந்த நொறுங்கல் சொல்லுவாங்கல்ல, சவுண்ட் எனர்ஜி மற்றும் அதோடைய தெர்மல் ஹீட் கிரியேட் ஆகும். இதன் மூலமாக ஆற்றல் வெளியிடப்பட்டு அந்த வெலாசிட்டி நின்று போயிடும். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த வர்றக்காரு இதுல இடிச்சு அந்த வேகம் குறையுது. கண்டிப்பா வேகம் குறையும். அப்ப வேகம் குறைந்து போய் தான் நிற்கும். ஏன் சார் நிற்கிது? போயிட்டே இருக்க வேண்டியதான் சார். அதான் அதனால உருவாகக்கூடிய கைனெட்டிக் எனர்ஜி, இயக்க ஆற்றல் தெர்மல் எனர்ஜி மற்றும் சவுண்ட் எனர்ஜியா மாறிடுதே. வெப்ப ஆற்றல் மற்றும் ஒளி ஆற்றலாக மாறுவதனால் அந்த ஆற்றல் எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் எங்கிட்டு போறது? நின்றும். இது சாதாரண ஒரு இது இந்த விஷயங்கள் எல்லாமே ஏன் ஒரு நம்ம கராத்தே மாஸ்டர் ஒரு இதை உடைக்கிறாரு. எதனால? ஒரு சாதாரண மிகப்பெரிய கான்செப்ட் ஒரு இதுவை நம்ம கையால வச்சு உடைக்கிறதுக்கான காரணம்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், நம்ம கொடுக்கக்கூடிய திசைவேகம், நம்ம கையின் கொடுக்கக்கூடிய மாஸ், இது ரெண்டும் சேர்ந்து அதிக பவருக்கான எனர்ஜியை கொடுத்து அது ரெண்டா பிளக்குது. ஓகேவா? ஓரளவு கிளியர்ல? ஸோ உந்த மாறுபாடுங்கிறது கான்செப்ட். நேர்கோட்டு உந்தம் நான் என்ன நடத்தலை. ஸோ உந்த மாறுபாடுனா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அந்த கிரியேட்டிவ்ல என்ன நடக்குது, ஐ மீன் கிரியேட்டிவ் சொல்லக்கூடாது, அந்த ஆக்சிடென்ட்ல என்ன நடக்குது, இதுதான் கான்செப்ட். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 1 by 1 அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். இது நான் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்பேன். இது மாதிரி 2-3 சுச்சுவேஷன் எடுத்து வச்சிருக்கேன், கண்டிப்பாக கேட்பேன்.
ஒரு ஒரு கார் 2 காரோட இடிச்சா என்ன நடக்கும், இப்போ ஒருவேளை 2 கார் மூவ் ஆனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் கேட்பேன். சரிங்களா, அதெல்லாம் நம்ம லைவ்ல செக்ஷனில் பார்க்கலாம். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு படிச்சுட்டு ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி ஒரு நோட் போட்டு எழுதிருங்க சயின்ஸுக்கும், சரிங்களா, மேக்ஸுக்கு மாதிரிக்கு. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மீண்டும் சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.